அப்படிதான் 2018 கோவையின் பெருமை அப்படிங்கிற ஒரு அவார்டை அங்கே இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் சில பெண்களோடு சேர்த்து, அவங்கெல்லாம் ஒரு தொழில் திறமை இருக்கிறவங்க, டாக்டரு, அவங்க மத்தியில் என்னைய வெளி உலகத்துக்கு பெருசாக தெரியாது, ஆனால் கடவுளுக்காக செய்கிற ஊழியத்திற்கு கடவுள் என்னை விலையேற பெற்றவள் என்று சொல்லி அந்த அவார்டை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். ஆமென். நம்ம உலகத்தில் ஒன்றுமில்லைன்னு மக்கள் நினைக்கலாம், நம்மளை பற்றி அவதூறுலாம் எழுதி போடலாம். ஆனால் கடவுள் காண்கின்ற தேவன். அவர் உள்ளத்தை காண்கின்ற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன். அவர் எப்போவுமே நம்மக்கிட்ட சொல்கிற வார்த்தை என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆமென். அந்த அன்பை அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். உலகம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணான்னு என்னை பற்றி சொல்லட்டும், ஆனால் அந்த கடவுளுடைய அன்பு என்னை விட்டு அகலாது. மனிதர் அன்பு போல அது கிடையாது. மனிதர் அன்பு ஏற்றமும் இறக்கமுமா காட்டி கொடுத்து நம்மளை அசிங்கப்படுத்தும். ஆனால் கடவுள் ஒரு பொழுதிலும் எந்த திசையிலையும் அவர் நம்மளை கைவிடுறதே கிடையாது, நம்மளை ஒதுக்குறதே கிடையாது. அந்த அன்பு எல்லையற்றது என்பதை நான் அன்றைக்கு உணர்ந்து கொண்டேன். ஆமென்.